ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2025ஆம் வருடம் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். பொது பலன்கள் பார்க்கும்பொழுது அன்றைய தினம் பார்க்கும்பொழுது 1/1/2025 கிரகங்கள் பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. இந்த வகையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது. ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கோள்களான குரு மாறப்போகிறார், ராகு கேது மாறப்போகிறார், சனி பகவான் மாறப்போகிறார். சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29/3/2025. இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்த பிறகாக மே மாதம் 14ஆம் தேதி 14/5/2025 குரு பயிற்சி ஆகிறது, குரு மாறுகிறார். அதற்கடுத்ததாக 18 மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது, இந்த 4 கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 3-4 மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும். அப்போது கிரகங்கள் எல்லாருமே மாறும் பொழுது, பெரும்பாலான கிரகங்கள் மாறும்பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரிஷபத்தில் குரு இருந்துட்டு இருக்கார், வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு பிரவேசமாக போகிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ ரிஷபத்தில் இருக்கும் பொழுது அவர் மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார், செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த 2025 இடம் கிடைக்கும், வீடு கட்டுவார்கள், புதுமனை புகுவார்கள், வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார், திருமணமும் நடக்கும், இதெல்லாமே நடக்கும். அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த 2025 நடக்க இருக்கிறது. இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கன்னியில் இருக்கிறார். கேது பகவான் கன்னியில் இருந்து அப்பயும் முடிய போது நல்லா கேட்டுங்க, ஒரு கிரகங்கள் முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க, அதுதான் உண்மையான விஷயம். அப்போ இதனால் வரைக்கும் கெடுத்து குறைந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார், அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார். அப்போ கன்னி ராசியில் இருக்கும் பொழுது, புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார், பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும், குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு இல்லையா, அப்போ பாதுகாப்பு அடுத்த வருடம் முடிஞ்சோடனே, அடுத்த வருடத்தில் ஆரம்பிச்சிட்டோடனே அரசாங்கத்து மூலியமாகவும் தன்னார்வ தொண்டர் மூலியமாகவும் எல்லாமே விரும்பி வருவாங்க. குழந்தைகள் பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் கிருமிகள், விஷ ஜந்துக்கள் இது மூலிமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும். அதுக்கெல்லாம் மருந்து வந்துடும், கண்டுபிடிச்சிருவாங்க. புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது, அதுக்கும் மருந்து கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். புயல், வெள்ளம், அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது. அடுத்த வருடம் நல்லாவே இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது. விபத்துகள் அடிக்கடி ஏற்பண்ணிக்கொண்டே இருக்கும். அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம், தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும். அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசமமாகிடும். மக்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோடும் இருக்க போகிறது. நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள், மக்களுக்கு வெற்றி கிடைக்கும். காவல்துறை, இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும். பெண்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது. பெண்கள் எல்லாவற்றிலுமே இருக்க போகிறது. நல்லா கேட்டுங்க, அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது. பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும், கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார், அவர் எவ்வளோ நன்மை தானம் பண்ணிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வரக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ பணக்காரர்கள், கோடீஸ்வரர் அப்படி சொல்கிறோம், தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம். அவர்கள் எல்லோருமே மக்களுக்கு தான தர்மம் செய்வார்கள், மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும். இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும், அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள். ஏனென்றால் கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது. அப்போது இப்போ வரக்கூடியவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள், அப்படி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்க போகுது. புரட்சி ஏற்படும், ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும், அரசியலில் புரட்சி வரும். இந்த இரண்டுமே 2025 கண்டிப்பாக நடக்கும். இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்க போகுது.
உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்தளிக்கப்படும். மேலோர், சிறியோர், ஏழை, பணக்காரர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒத்து வரணும். ஜாதி மத பேதமின்றி, இனம் மொழி மாறுபாடின்றி, அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லாரும் ஒரு இனம், எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது, எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் ஏழைகளுக்கு, பெரும்பாலும் ஏழைகளுக்கு, அவங்க எந்த மதத்தில் சார்ந்தவங்களும் சரி, ஜாதி மதம் இனம் மொழி பேதம் அற்று வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது. அதனால் இது நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்க போகுது. இந்தியா தலைநிமிர்ந்து இருக்க போகிறது. இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெறப்போகிறது என்று சொல்லி, வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி, அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய இருக்கிறதுன்னு சொல்லி 12 ராசிக்குள்ளான பலனை இப்பொழுது பார்க்கலாம். துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுருந்தாங்க இந்த 2024. குருவோட பயிற்சி சரியில்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ராகுகேது பயிற்சியும் அவ்வளோவா சரியில்லாமல் இருந்தது. நிறைய போராட்டங்களை சந்தித்தாங்க. தடைகள், தாமதங்கள், கொடுக்குவாங்கள பிரச்சனை, தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே தாங்கிட்டு தான் வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க பல பேருடைய சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கு. எப்பவுமே கிரகங்கள் மாறும்போது மக்களுடைய பலாபலன் மாறும், அவங்களுடைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே உருவாகும். துளாராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஒரு தயக்க உணர்வு, நல்லதா கெட்டதா, போகலாமா வேணாமா, செய்யலாமா செய்யக்கூடாதா, இது மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் அவங்க மனசில் எப்படின்னு ஏற்பட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த 2025 இருக்க போகுது. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது செயல்படுத்தலாம், அவ்வளோதான். வெரி சிம்பிள், முடிஞ்சிடும், நல்லது தான் நடக்க போகுது அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு, உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறைஞ்சிருப்போம். கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்கும். நிறைய அதில் பிரச்சனை சந்திச்சுருப்பீங்க. யாருக்கோ உதவி பண்ணிவிட்டு அதில் மாட்டின்னு முடிச்சுட்டு இருப்பீங்க. ஜாமீன் போட்டிருப்பீங்க, கையெழுத்து போட்டிருப்பீங்க, அதில் வழக்குகள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாமே இப்போ முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா சகோதர நல்ல மேம்படப்பட போகிறது. அவளோட உதவி கிடைக்க போகுது. அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சிகள் மூலிமா வெற்றி கிடைக்க போகுது. முன்னேற்றங்கள் நிறைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட போகுது. இது மாதிரிலாம் நடக்க போகுது. நல்ல விஷயங்கள் தான் கண்டிப்பாக நடக்க போகிறது. சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லோரோடுமே பேச்சு வழக்கில் இருக்கும். அவங்களுக்கு அந்த பேச்சு வழக்கில் இருக்கிறதும் மாற்றி நீங்கள் பேசினா நல்ல வார்த்தைகள் பேசணும். என்ன சொல்கிறாங்க பெரியவங்க? நல்லதே பேச வேண்டும், நல்லதே கேட்க வேண்டும், நல்லதே நினைக்க வேண்டும், இது மாதிரி தான் சொல்லணும். நல்லதே பார்க்க வேண்டும், இப்படி தானே சொல்கிறாங்க. அதெல்லாமே உண்டான பழமொழிக்கு ஏற்ற பலனாக தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அப்போது நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக பேசக்கூடிய விஷயங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. சில பேருக்கு உத்தியோகம் இல்லாமல் இருந்திருக்கும், அவங்களுக்கெல்லாம் இப்போ உத்தியோகம் கிடைக்கும். பல பேருக்கு தொழில் போராட்டமான சூழ்நிலையாக இருக்கும், அதெல்லாமே இப்போ சரியாயிடும். வியாபாரத்தில் ஒரு மந்தமாக இருக்கும், அதெல்லாமே இப்போ கூட முன்னேற்றம் அடைந்து லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக அமைக்க போகுது. பெரும்பாலும் இந்த ஏப்ரல் மே மாதத்தில் மாறக்கூடிய இந்த கிரக பயிற்சியால் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிலைச்சி நிற்க போகுது. பல இடத்துக்கு போயிட்டு வர போகிறீங்க, நிறைய பயணங்கள் ஏற்படும். அது மூலிமா புதுவித நண்பர்கள் தொடர்பு ஏற்படும், அவங்க மூலிமா நல்லது நடக்கும். புதிய பொருள் சேர்க்கை சேரும். விபரீதமான ஒரு யோகத்தை கூட ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சேரப்போகுது. திடீர் பொருள் வரவு, திடீர் சந்திப்பு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம், இப்படி தான் அமைப்போது எல்லாமே. அதெல்லாமே நீங்கள் ஏற்க தயாராக இருந்துங்க. பெண்கள் வகையில் பார்த்திங்கன்னா நிறைய பழக்கவழக்கங்கள் ஏற்பட்டிருக்கும். உங்கள் வயது ஒத்த பெண்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ரகசியம் சொல்லக்கூடாது, செஞ்சு முடித்த பிறகு சொல்லலாம். அப்படி வாங்க, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அது மாதிரி கொண்டு வாங்க, அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொதுவாகவே நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடித்த பிறகு தான் சொல்லணும். அப்போ தான் அதில் திஷ்டி, கண், ஓம்பல், போட்டி, பொறாமை இதெல்லாமே இருக்காது, தவிர்க்கப்படும். செஞ்சு முடிச்சிட்ட பிறகு ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால.
இதுதான் காலகாலமாக எல்லோரும் சொல்லிட்டு வராங்க. அதை நீங்கள் பயன்படுத்தினாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது பெரும்பாலும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா, இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஒரு தனிமையில் விடப்பட்டு சில பேர் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாமே இப்போது தனிமையில் இருந்திருக்கலாம், ஆசிரமம், அந்த மாதிரி ஒரு காப்பகம் அப்படிலாம் கூட இருந்திருப்பாங்க. அவங்களாம் திருப்பி அழைக்கப்படுவார்கள். அவங்கவுங்க வீட்டில் வந்திருக்கலாம், சொந்த பந்தத்தோடு இருக்கலாம், நட்புறவோடு இருக்கலாம், எல்லாமே இருக்கும். அதெல்லாமே மீண்டும் கிடைக்க பெறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கடன் பிரச்சனைலாம் தேர்ந்துடும். கடன் ஓரளவுக்கு குறைஞ்சி வந்துடும். அதிலே சந்தோஷமாக இருக்கும். கடனாலே பிரச்சனையாக இருந்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாக இருக்கே, என்ன பண்ணலான்னு தவிச்சிருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் நல்லா வாழ போகிறோம் அப்படின்னு நம்பிக்கை வந்து சேர்ந்துடும். வழக்கெல்லாம் ஜெயமாகும், வெற்றி கிடைக்கும். நோய் நொடிலாம் காணாமல் போயிடும். இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. அப்போ தான் எதுவுமே செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அதை நினச்சி சந்தோஷப்பட்டு அதே மாதிரி வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த துளாராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போது சரி செய்யப்படும். கடன் ஓரளவுக்கு அடையுன்னு சொல்லிட்டேன். மீதி பிரச்சனை எல்லாமே சொன்னால் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த அமைப்பு வந்து சேரப்போகுது. அது மாதிரி அமைஞ்சிடும். மூத்த சகோதரர் மூலிமா நல்ல லாபங்கள் இப்போ ஏற்பட போகுது, உதவிகள் கிடைக்க போகுது. கணவன் மணிக்குள்ளே அன்வனியமாக இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க, விட்டு கொடுத்து போவீங்க. மூணாம் மனுஷன் தலையீடு இருக்கக்கூடாதுன்னு விரும்புவீங்க. நம்மளுக்குள்ளே பேசி தேர்த்துக்கலாம் அப்படி தான் நினைப்பீங்க. இப்படி தாமே வரும். குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறு சிறு பாதிப்புகள் வந்து போகும். அப்போ நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும். உடனே மருத்துவ பரிசோதனை பண்ணி அதை சரி பண்ணிடணும். இது மாதிரி பண்ணிட்டு வரணும். சில பேருக்கு வெளியூர் வெளிநாடு மாதிரி பயணங்கள் ஏற்படும். அது மூலிமா சில தொல்லைகள் ஏற்படலாம். அதெல்லாமே சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குண்டான நேரங்காலம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு பெண் வகையில் ஏற்றமான சூழ்நிலை தென்படுது. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. தேடி உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாமே நீங்கள் போகாமையே உங்கள்கிட்ட தேடி கிடைக்கும். அது மாதிரிலாம் அமைப்பு. நம்ம போய் பார்க்கணுன்னு நினைப்போம் ஒருத்தர், அவர் நம்மளை பார்த்துருவார். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது மாதிரிலாம் நடக்கும். எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத உதவிகள் இதெல்லாமே கிடைக்கும். அப்போது ரொம்ப கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க நீங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அவங்களுடைய உத்தியோக உயர்வு கிடைக்கும். பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், மேலதிகாரிகள் எல்லாமே உங்களை பாராட்டுவாங்க, உங்களுக்கு ஊக்குவிப்பாங்க, உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்வாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். போட்டி பொறாமலாம் இருக்கும். இருந்தாலும் அது கண் தெரியாமல் போயிடும். ஒரே சிந்தனை, ஒரே குறிக்கோள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்களே உங்களுக்கு நடக்க போகுது வாழ்க்கையில். உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு உண்டானவர் லக்ஷ்மி, தாயார், அம்மன், பெருமாள் வழிபாடு எல்லாமே செய்யலாம். பெரும்பாலும் இந்த துளாராசி பிறந்தவங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் வழிபட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையில், சனிக்கிழமையில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி மாலை சார்த்தி பானகம் வைக்கும். அவர் பிடிச்சது பானகம் வச்சு நெய் விளக்கு போடணும். நெய் விளக்கு போட்டு அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சுட்டு வரலாம். வசதி இருக்கும் அபிஷேகம் செய்யலாம், வசதி இல்லாமல் வேறு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு குறைந்தது 11 சுற்று, அதிகமாக 108 இது மாதிரிலாம் சுற்றி வரலாம். இது சுற்றி வர ரொம்ப விசேஷம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த நரசிம்மருக்கு 108, 1008 கூட சுற்றுவாங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் நரசிம்மர் தியானத்தில் பார் என்று சொல்லப்படுகிறது. கார்த்திகை மாதம் முழுவதுமே நரசிம்மருக்கு உகந்த மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் தியானத்தில் பாருன்னு சொல்லி அவரை வேண்டி பிரார்த்தனை பண்ணி அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அந்த கோயிலில் வலம் வருவாங்க. நிறைய பேர் வந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க கிட்ட. அப்போது அது மாதிரி ஒரு விசேஷமான தெய்வமாக போற்றப்படுவதால், உடனே உதவி பண்ணக்கூடிய தெய்வமாக அவர் அழைக்கப்படுவதால் நீங்கள் அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வரலாம். அது மட்டும் இல்லை, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடலாம், லக்ஷ்மி நாராயணன் வழிபடலாம், மகாலட்சுமி, மகாவிஷ்ணு இவங்களை வழிபடலாம். இது மாதிரிலாம் வழிபடலாம். அஷ்டலக்ஷ்மி வழிபடலாம். பெரும்பாலும் துளாராசிக்காரங்க அஷ்டலக்ஷ்மி வழிபட்டு ரொம்ப விசேஷம். எல்லா லக்ஷ்மியுமே
வழிபட்டு வழிபட்டு அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். எப்போயுமே வருஷ ஆரம்பத்தில் கோயில் போகணுன்னு சொல்லுவாங்க. அப்படி போகும்போது நீங்கள் அந்த அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது 2025ஆம் வருடம் நல்ல ஒரு வருடமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்போது நிறைய இந்த உடைகள் தான் பெரும்பாலும் உள்ளாராசிக்காரங்க சொல்லப்படுது. அதுவும் தைத்த உடைகள், ரெடிமேட் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு அவங்க அளவு தெரிஞ்சு அவங்ககிட்ட கடையில் கூட்டின்னு போய் நிறுத்தி வாங்கி கொடுக்கலாம். எல்லாமே செய்யலாம். இப்போலாம் வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அந்த காலத்தில் வந்து சும்மா அவர் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, காசு கொடுத்து போவாங்க, பண்ணுவாங்க. இது இப்போது அவங்களுக்கு தேவையிலையும் பூர்த்தி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்துடுச்சு. நிறைய ட்ரஸ்ட் மூலிமா தன்னார்வலர்கள் வராங்க. அவங்களுமே செய்யணும், மக்களுக்கு செய்யணும், ஏழைகளுக்கு செய்யணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே வராங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களும் இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்ல நாள் பெருநாள் இப்போ பண்டிகைலாம் வருது பார்த்திங்களா, அன்றைக்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு உணவுலாம் கொடுத்துட்டு துணிமணி கூட வாங்கி கொடுப்பாங்க, வசதியாக இருக்குவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் நிறைய நாட்டில் நடந்துட்டு. அதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புண்ணியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா முதலாராசிக்காரங்களுக்கு பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் அப்படிலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுருப்பீங்க, மறந்துருப்பீங்க. அதெல்லாமே இப்போ நினைவுக்கு வந்து அந்த பிரார்த்தனை, வேண்டுதல், எந்த தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்களோ, வேண்டுதல் பண்ணிங்களோ, அதெல்லாமே நிறைவேற்றிடலாம். நிறைவேற்றிட்டு அது மூலிமா நல்ல பலன்களை கண்டிப்பாக அனுபவிக்க போகிறீங்க. அது மாதிரி தான் வரப்போகுது உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். அது மூலிமா லாபங்கள் கிடைக்கும். உங்கள் பெயர் பேசப்படும். இதெல்லாமே நடக்கும். பெரும்பாலும் துலாராசிக்காரங்க எதுவும் செயல்படுத்த மாட்டாங்க. செயல்படுத்திட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை முடிச்சு அதில் வெற்றியும் பெறுவாங்க. முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. அப்போது ஒன்றுத்தில் துணிஞ்சு இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீர்கள். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இதற்கப்புறம் இந்த துலாராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களில் தான் இருக்க போகுது. முதல்ல ஒரு 4-5 மாதங்கள் சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல கிரக பயிற்சி ஆன பிறகு எல்லா வகையிலும் ஏற்றங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் விரும்பிய ஒன்றும் வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலும் மாறிடும். நேற்று வரைக்கும் இப்படி இருந்தான்ப்பா, ஏனோ தானே இருந்தான், நம்ம அவங்களுக்கு நம்மகிட்ட உதவி கேட்கணும்னு எதிர்பார்த்துருந்தான். இப்போ பாரு, அவன் உதவி பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அவனே கூப்பிட்டு கேட்குறான், உங்களுக்கு எதாவது வேணுமா, நான் உதவி பண்ணிட்டுமான்னு கேட்குறான். எப்படி இது நடந்தது அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை, ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பம் எல்லாமே அமையும் உங்கள் வாழ்க்கையில். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா யோசித்து எது இருந்தாலும் செய்யணும். யோசித்து ஆராய்ந்து அறிந்து அப்புறம் செயல்படணும். அப்போ தான் அந்த வெற்றி உங்களுக்கு நிலைநாட்டப்படும். கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அவசரப்படக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அவசரப்பட்டாலே நம்ம எதுவுமே ஆராய்ந்து அறியக்கூடிய திறன் இல்லாமல் போயிடும். நல்லதா கெட்டதா, இதில் போகலாமா வேணாமா அப்படிலாம் இருக்கணும். சட்டுன்னு முடிவு எடுத்துடக்கூடாது. முடிவு எடுத்த பிறகு பின்வாங்கக்கூடாது. இதுதான் உண்மையான விஷயம். அப்போ தான் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிக்க முடியும், வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெறுவோட வாழ்க்கையை கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அப்போ இந்த துலாராசிக்காரர்களுக்கு 2025ஆம் வருடம் நல்ல ஒரு முன்னேற்றமான வருடமாக தான் இருக்க போகுது. பெரும்பாலும் பிற்பாதியில் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்லாவே நடக்க போகுது. நிறைய கொடி கட்டி பறப்பீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லக்கூடியதாக இருக்க போகுது. மக்கள் மத்தியில் பிரபலமாக போகிறீங்க. அரசியல் செல்வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சினிமாவில் வந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாமே புதிய புதிய படங்கள் ஒப்பந்தமாகும். புதிய புதிய கேரக்டர்கள் கிடைக்கும். இது வரைக்கும் அந்த கிடைக்காத ஒரு கேரக்டராக இருக்கும். அது மூலிமா நீங்கள் பேசப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் அமைய போகுது. அது மாதிரிலாம் கிடைக்கும். விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா அவங்க சொன்ன யோசித்து செய்வாங்க. யோசித்து திட்டம் போட்டு என்ன அவங்க செய்கிறாங்களோ விவசாயத்தில் பயிர் அது வந்து நல்ல விலைக்கு போகும். அது காய்கறியாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், பயிர் வகைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். திட்டம் போட்டு பண்ணக்கூடிய செயல்பாடு மூலிமா அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பாங்க. அது மூலிமா அவங்க குடும்ப முன்னேற்றம் ஏற்படும். கண்டிப்பாக இருக்கும். இதுமாதிரி நடக்கும். மாணவ மாணவிகள் பார்த்திங்கன்னா நல்ல படிப்பில் கிளடியாக இருப்பாங்க, கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வகையில் இருப்பாங்க. படிக்காத பசங்களுக்கு இவங்களே சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டடி மைண்டாக இருந்து நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றமாக இருப்பாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆதரவாக அனுசரணையாக வீட்டுக்கு இருந்துக்கிட்டு வெளியிலையும் ஒரு அதிகார தோரணையும்
ஒரு நிர்வாக திறமையும் கொண்டு மக்களுக்கு எதாவது செய்யணும்னு சொல்லி செய்வாங்க. 4 பேரோடு சேர்ந்து இவங்களும் சேர்ந்து பணியாற்றி அதில் பேரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. போட்டி பந்தயங்கள்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டு வெற்றி பெறலாம், பரிசு பாராட்டுகள் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி தியானம் செய்ய வேண்டும். அந்த யோசித்து செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு தியானம் ஒன்றே சிறந்த வழியாக இருக்கும். தியானன்றது ஒன்றும் இல்லை, கண்ணை மூடிட்டு ஒரே இறை சிந்தனையோட உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அதை அந்த பேரை சொல்லிவிட்டு உட்காந்து தியானம் பண்ணாலே போதும். அது மாதிரி பண்ண மனம் அமைதிப்படும், ஒரு நிலைப்படும். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தோணும். அதுதான் உண்மையான விஷயம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ துளாராசிக்காரங்களுக்கு தியானத்தில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணமே வாழ்க்கை, நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு குறை மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு நீண்ட நாள் பிரச்சனை நடக்கலையே, அது எப்போ நடக்கும், ஏதா நடக்கும், இப்படி தான் நினச்சி போய் அதுக்குன்னா நேரம் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 2025ஆம் வருடம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம், 5 அல்லது 6 மாத காலம் போன பிறகு உங்களுக்கு அந்த நீண்ட நாள் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கப்படும். முழுச தீராது, கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கப்படும். அந்த வருட முடிவில் கண்டிப்பாக அது முடிஞ்சிடும், அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அப்பாடா அப்படின்னு நினைப்பீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை இது, எப்படி தீராமல் இருந்தது, எப்படி தீர்ந்துச்சே, அப்படி தான் நினைப்பீங்க. அதுக்குன்னா நேரங்காலம் வரும்போது கண்டிப்பாக அது நடக்கும். வெளிவட்டார பழக்கங்கள்லாம் உங்களுக்கு எப்பவுமே நல்ல முறையில் தான் இருக்கும். அவங்களோட அன்பானமாக இருப்பீங்க, அனுசரணையாக இருப்பீங்க, கலகலப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டார் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. அவங்க தான் முக்கியமான விஷயம். எப்பயுமே நம்மளுக்கு ஒரு உதவி ஒத்தாசனா ஃபஸ்ட்டு வரது அவங்க தான். பக்கத்து வீடு எதிர் வீடு, இது 2 தான். அவங்களாமே உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருப்பாங்க. அந்த தகுந்த நேரத்தில் உதவி பண்ணுவாங்க. அதுதான் உண்மையான விஷயம். இது மாதிரிலாம் அவங்களுக்கு நடக்க போகுது. அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு நீதித்துறை சொல்கிறேன் இல்லையா, சட்டத்துறை, அந்த சர்வையில் இருக்கவங்க நல்லா வெற்றி பெறுவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய திருப்பம் ஏற்படும், தொழிலில் மாற்றம் ஏற்படும், எல்லாமே கிடைக்கும். சில பேர் அட்வொகேட் வந்து இப்போ ஜட்ஜாக வராங்களே, அந்த மாதிரிலாம் கூட கிடைக்கும். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, டக்குன்னு கிடைக்காது. அப்படி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. அது மாதிரி நடக்கும். அப்போது முயற்சியிலேயே விடாமுயற்சி எடுக்கணும், முழு முயற்சியோடு செயல்படணும். அப்போ கண்டிப்பாகவும் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். இது மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போது நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த 2025ஆம் வருடம் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும் வருடமாக அமையப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் ரொம்ப அஷ்டம சனியில் பாதி, அர்த்தாஷ்டம சனி நடந்திருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்போது அடுத்த வருடம் சனி பயிற்சி மாறுகிறது. அப்போ கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனி வந்து 4 அந்த சனி 5க்கு போகிறார். அது ஒரு பெரிய விஷயந்தான். அது இல்லாமல் ராகு கேது பயிற்சியும் ஒரு நல்ல மாற்றங்களாக இருக்க போகுது. ராகு 4ஆம் இடத்து வந்தால் கேது 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அது நல்ல விஷயம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோட பயிற்சி வந்து கொஞ்சம் சரியில்லைனா கூட அதனுடைய பார்வைகள் பல மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இது மாதிரி தான் நடக்க போகுது. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா நண்பர்கள் உறவினர்கள் வந்த பிரச்சனையாக இருந்ததெல்லாம் இப்போது அவங்களே உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலை வருவாங்க. எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள். இது எவ்வளோ பெரிய விஷயம். அது நடக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் இழந்ததை மீண்டும் பெறுவீர்கள். நிறைய போயிருக்கும், சொத்து சுகம், வீடு வாசல், பொருட்கள் இழப்பு, அவமானங்கள், இது மாதிரிலாம் வந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இப்போது மீண்டும் கிடைக்க போகுது. மீண்டும் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம். பெரும்பாலும் இழந்ததை மீண்டும் கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எல்லா வகையிலுமே மக்கள் மூலிமா, மக்கள் நல்ல பணியாளர்களாக இருந்தால், மக்கள் மூலிமா உதவி பெறுவர்களாக இருந்தால், மக்கள் மூலமாக பாராட்டப்படுவீர்கள், லாபம் அடைவீர்கள், எல்லாமே நடக்கும். சமூக சிந்தனையாக இருக்கவங்க நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகள் நல்லா முன்னேற்றம் அடைவாங்க. அவங்களுக்கு மக்கள் மூலிமா நல்ல செல்வம், அந்தஸ்து இல்லாமல் கிடைக்கும். சினிமா தொழிலவங்களுக்கும் கரெக்டான நேரங்காலம் அமைஞ்சு அது மூலிமா நல்லா நடக்கும். இதனால் வரைக்கும் தடைப்பட்ட இந்த விஷயம்லாம் தீர்ந்து வாய்ப்பு வருமா வராதா அப்படின்னு ஏங்கிருந்தவங்களுக்கு எல்லாமே இப்போ வாய்ப்பு வந்துடும். சான்ஸ் கிடச்சிரும். சான்ஸ் கிடச்சா எவ்வளோ பெரிய விஷயம். சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், கிடச்சிரும். அப்போது மக்கள்
மத்தியில் பாராட்டப்படுவீர்கள். சுய சிந்தனை மேலோங்கும். சொந்தமாக யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நேரங்காலம் வந்து சேரும். எப்பவுமே எந்த ஒரு மனிதனும் சுயமாக யோசித்து செஞ்சானே கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதி. இதுதான் நடக்க போகுது உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு பல வகையான தொழில்கள், வியாபாரங்கள் இது மாதிரிலாம் மாறி மாறி இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போது ஏன் பண்ணுறோம், ஏன் தொழில் பண்ணுறோம், ஏன் வியாபாரம் பண்ணுறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கே, வேலைக்கு போயிடலாமே, இப்படி தான் நினச்சி யோசனை பண்ணியிருப்பீங்க. அது இல்லாமல் இப்போ அப்படியே மாறிடும், உல்ட்டாவாயிடும். எப்பவுமே நேரங்காலம் நல்ல நேரம் வரும்போது அப்படி தான் மாறும். இப்போ என்ன நினைப்பீங்க தெரியுமா? புதுசாக இன்னொன்று ஆரம்பிக்கலாமா, இன்னொன்று பிரான்ச் போடலாமா, அப்படி தான் நினைப்பீங்க. அப்போ எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடக்குது பாருங்கள். இது மாதிரி நடக்கும். உத்தியோகத்தில் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். எல்லாமே நடக்க போகுது இப்போது. அதுக்குள்ள நேரங்காலம் தான் இப்போ வந்துட்டுருக்கு. இதெல்லாமே ஒரு 4-5 மாதங்களுக்கு அப்புறம் தான் இது நடக்கும். வருட ஆரம்பத்தில் விட அதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. அப்போது அது சந்தோஷமான விஷயம் தானே. மாற்றங்கள் ஏற்படும்போது கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு நல்ல நிலைமை தான் இருக்கும். ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு பயத்தில், ஏதோ ஒரு ஆதங்கத்தில் இருந்து நீங்கள் இப்போது எல்லாரோடையும் நல்லா பேசி இணக்கமாக சந்தோஷமாக அப்படி தான் வாழ போகிறீங்க. வாழ்க்கைனா என்னன்றது உங்களுக்கு இப்போ இனிமேல் தெரிய போகுது. வாழ்க்கை துணை நலம், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ரொம்ப ஒன்றுமே இருக்க போகிறீங்க. இதனால் வரைக்கும் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும். உங்களுக்குள்ளே ஏற்பட்ட இந்த சண்டை சச்சலாம் விலகிடும். அந்நிய தலையீடு இருக்காது. பெரும்பாலும் அந்நிய இனத்தவர் மூலிமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அந்நிய இனத்தவர், அந்நிய மதத்தவர் சொல்கிறோம் இல்லையா, அவங்க மூலிமா லாபங்கள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். லாபங்கள்னா என்ன? உதவி தான். உதவி பண்ணாலும் லாபம் தான், பணம் கொடுத்தாலும் லாபம் தான், நான் கூட இருந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கனாலும் லாபம் தான். லாபம் எல்லா வகையிலுமே லாபம் தான். அது அப்படிப்பட்ட லாபங்கள் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சூழ்நிலை அமையும். அந்த சூழ்நிலை அவங்க தவிர்க்க முடியாமல் தான் இருக்கும். அந்த சூழ்நிலையை கடந்து வந்து விட்டீர்களானால் உங்களுக்கு அளப்பரிய அதிர்ஷ்டம், நல்ல ஒரு மேம்பாக்கான எண்ணம், முன்னேற்றம் எல்லாம் ஏற்படும். எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் இறை நம்பிக்கையோட தியான மார்க்கத்தில் ஈடுபட்டு, இறை நம்பிக்கையோடையும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு ஒரு முடிவு எடுத்தீர்களானால் கண்டிப்பாக அந்த முடிவு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. இது கண்டிப்பாக அந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரும். அப்போது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். சினிமாவில் இருக்கிற இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இப்போ தேடி வரும். உங்களை தேடி வருவாங்க. உங்களை வேண்டான்னு ஒதுக்கினவங்க இப்போ தேடி வருவாங்க. அப்படி தான் அமைய போகுது. அப்போது அந்த மாதிரி கிடச்சி அதில் முன்னேற்றங்கள் ஏற்படும். திருப்பி ஒரு ரவுண்டு வந்து போவீங்க. அரசியல்னு அப்படி தான். பொறுப்புகள் கிடைக்கும். உங்களை பற்றி முன்னாடி நீங்கள் உழைச்ச உழைப்பு, செஞ்ச உதவிகள், மக்களுக்கு உதவின விஷயங்கள் எல்லாமே பேசப்படும். அப்போ திருப்பி உங்களை அழைப்பாங்க, திருப்பி வந்து பங்காற்றுன்னு சொல்லுவாங்க. மாணவ மாணவிகள்லாம் பார்த்திங்கனாக்கா கஷ்டப்பட்டு படிக்கணும். ஆனால் கருத்தூன்றி படிக்கணும். அப்போ தான், அதாவது என்ன பாயிண்ட்ஸோ அதான். எல்லாமே படிச்சிடக்கூடாது. எப்பயுமே எக்ஸாமுக்கு படிக்கணும்னா எல்லாமே படிச்சுட்டா அது பிரயோஜனம் இல்லை. கருத்தூன்றினா என்ன தெரியுமா? பாயிண்ட்டாக படிக்கணும். ஒரு கேள்வி கேட்குறேன்னா அதுக்குண்டான பாயிண்ட்டு தான். இந்த பாயிண்ட்டை படித்து எழுதினாலே பாஸ் ஆகிடலாம். அப்படி தான் நினைக்கணும். நல்லா கேட்டுங்க. எப்பயுமே இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல இது வாங்கணும் அப்படின்னு எண்ணத்தோடு படிக்கக்கூடாது. அப்படி படித்தோம்னாலே நம்மளுக்கு எல்லாமே அந்த நேரத்தில் மறந்து போயிடும். கருத்தூன்றி படித்து பாயிண்ட்ஸாக எடுத்து யோசித்து ஆராய்ஞ்சு ரொம்ப ஆலோசனை பண்ணி அப்புறமா படித்து எழுதும்போது தான் அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விட நல்ல மார்க் கிடைக்கும். இதுதான் விஷயம். சும்மா எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கக்கூடாது. அந்தந்த நேரங்கள் ஒதுக்கி அதற்கு உண்டு. எந்த நேரத்தில் படித்தா நம்மளுக்கு அந்த மனசில் பதியும் அப்படின்ற ஒரு நேரங்காலமே இருக்குது. விடிய காலையில் படிக்கலாம், மாலை வேலையில் படிக்கலாம். இந்த 2 நேரம் தான் உரிய நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் படிக்கணும் தான் நல்லா படித்து தேர்ச்சி அடையலாம். போட்டி பந்தயம்லாம் நீங்கள் கலந்துட்டு வெற்றி பெறலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது இல்லாமல் சகோதர உறவுகள்லாம் பலப்படும். அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். அவங்க அனுசரணையாக ஆதரவாக இருப்பாங்க. கூடமாட வந்து உதவி பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே நிற்பாங்க. வந்து இதனால் வரைக்கும் இல்லாமல் வந்திருப்பாங்க, இப்போ வந்து நிற்பாங்க. எப்பவுமே நட்பும் உறவுமே வந்து தான் போகும். எப்பவுமே கூட எப்பவுமே எல்லாருக்குமே கூட இருக்கணுன்றது நம்ம சொல்ல முடியாது.
அந்த மாதிரி உண்டான அமைப்பு இப்போ உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு முருகர் தான் அதிதேவதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீர்நிலைகள் பக்கத்தில் ஆறு, குளம், ஏரி, கடல் இது மாதிரி உள்ள நீர்நிலைகள் உள்ள அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம், அவர் வழிபட வரலாம். அந்த நீர்நிலைகள் நீங்கள் ஸ்நானம், எப்பவுமே நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கிற கோயில் போனாக்கா நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. இல்லை ஸ்நானம் பண்ண வேணாம், ஸ்நானம்னா குளிக்கிறதுன்னு முடியலனா கூட நம்மளுடைய கை கால்களை கழுவி தலையில் நீர் தெளித்து செல்வது தான் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா நம்ம சுத்தப்பட்டு தான் உள்ளே போகணும், நம்ம அப்படியே போகக்கூடாது. நம்ம மனசும் சுத்தமாக இருக்கணும், உடலும் சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் இறை வழிபாடு முழுமையாக கிடைக்கும். இதுதான் உண்மையான விஷயம் ஆன்மீகத்தில். மனதும் உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இறை வழிபாட்டினால் நல்ல பலன் தான் ஏற்படும். சும்மா ஏனோ தானோன்னு போகக்கூடாது, ஒரு குறிக்கோள் போகணும், ஒரே பிரார்த்தனை வைக்கணும். எப்பயுமே இறை வழிபாடு பண்ணும்போது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். எனக்கு அது வேணும், இது வேணும், இது நடக்கணும், அது நடக்கணும் அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஒரு பெரிய பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே, மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை பெருசாக இருக்கும். அதுதான் கண்ணுக்கு முன்னுக்கு தெரியும். அந்த ஒரு பிரச்சனை தீரும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கோயில் போகாமல் இருக்க போடுமா, வராமல் இருக்க போகிறோமா? அப்போ போகும்போது அந்த பிரச்சனையை நினச்சிக்கிட்டே போகணும். அது பிரச்சனை தீர்ந்தோடனே அடுத்த பிரச்சனை போகலாம். இதுதான் விஷயம். இது தெரியாமல் தான் எல்லோரும் போயிட்டு ஒரே நேரத்தில் எல்லா கோரிக்கையும் வச்சு எனக்கு நடக்கலை, நான் பரிகாரம் செஞ்சேன், அதை பண்ணேன், இது பண்ணேன். உங்களெல்லாம் பண்ண சொல்லவே இல்லை சுவாமி. சுவாமி கேட்குறதே கிடையாது. நம்ம இஷ்டப்பட்டு பண்ணுறது தான். நம்ம சாப்பிட்ற உணவு கூட அதுக்கு முன்னிச்சு வச்சு காட்டுறது, காட்டி அதை நம்ம சாப்பிட்றோம். அதுதான் அப்போது அதனுடைய அருள், அந்த அருள் பிரசாதம், அதுக்கு தான் அருள் பிரசாதம்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்துக்கு வச்சாலே நிவேதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அருட் பிரசாதம். அந்த பார்வைப்படும், அந்த பார்வைப்பட்டாலே அந்த புனிதமாகிடும் அந்த உணவு. நம்ம மனுஷாலே புனிதமாகும் போது உணவு புனிதமாகாதா? அந்த உணவை உண்ணும்போது அதுக்கு தான் பிரசாதம் சொல்லப்படுது. அதை நாம் சாப்பிட போது நம்ம நன்மை நடக்க போகுது, நல்ல விஷயங்கள் நடக்குது. அப்போது இதனால் வரைக்கப்பட்ட கஷ்டங்கள், நீங்கள் ரொம்ப யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள், பயந்து இருந்தது, நம்மளுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விக்குறி மனசில் ஏற்பட்டிருந்தது, எல்லாமே இப்போ விலகி போயிடும். உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள்னு பார்க்கும்பொழுது ரொம்ப வயோதிகராக இருக்கவங்களுக்கு, உடல் ஊனமற்றவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, நீண்ட நாள் படுத்த படுக்கையாக இருப்பாங்க, ரொம்ப நாளாகவே ட்ரீட்மெண்ட்லேயே இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் உதவி பண்ணலாம். மருத்துவமனையில் உதவி பண்ணலாம், வெளியில் இருக்கணும் பண்ணலாம். நல்லா கேட்டுங்க, உங்கள் நட்புறவில் கூட அவங்க கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, உடம்பு சரியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் செய்யலாம். அவங்களும் மனுஷால் தானே, அவங்க உதவி எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க. எல்லாருமே வசதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவங்களை போய் நீங்கள் உதவி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புண்ணியங்கள் கிடைக்கும். அது கிடைச்சாலே உங்களுக்கு விஷயங்கள் பலப்பட்டு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நான் சொன்ன அந்த இறைப்பறைகள் தானம் பண்ணிட்டு வாங்க. இந்த 2025ஆம் வருடம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை தரப்போகுது. ஒரு வாழ்க்கை மறுமலர்ச்சி ஏற்படும், அப்படி தான் சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட போகும் வருடமாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் எல்லா வளம் நலம் பெற்று வாழணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல ஒரு அமைப்பாக தான் இருந்தது. இந்த குரு பயிற்சி தவிர, குரு மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தார். ஆனால் அவரும் இப்போது 2025 கண்டிப்பாக மாறிவிடுவார். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு 6ல் இந்த குரு 7ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு 3க்கும், 3ல் இருந்த சனி 4க்கும் போகிறாங்க, மாற போகிறாங்க. சனி ராகுவோட இடத்துக்கு போகிறாரு, ராகு சனியோட இடத்துக்கு போகிறார். ஒரு பாவகர் போனால் இன்னொரு பாவகர் வந்துடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, ஆக்க சக்தி எல்லாமே அதிகரிக்க போகுது. துணிஞ்சு போராட போகிறீங்க. அது உங்களுக்கு வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து போராட போகிறீங்க, அதில் வெற்றி பெற போகிறீங்க. பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க ஒரே குறிக்கோளில் இருக்கக்கூடியவங்க, ஒரே சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க, ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க தான் அவங்க. அதனுடைய பலன் கண்டிப்பாக வெற்றியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, குடும்பத்தில் நிறைய ஏற்றங்கள் மாற்றங்கள் இப்படிலாம் உருவாகும். எந்த வரை ஏற்றங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆணாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும், உத்தியோகத்தில் இருந்தாலும் வியாபாரத்தில் தொழிலும் நல்ல மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும். அது மூலிமா வருமானங்கள் அதிகரிக்கும். ஒருத்தருக்கு ஒரு போட்டி போட்டுன்னு உழைப்பீங்க, அதன் மூலிமா பலனும் அடைவீங்க. உங்களுடைய மக்கள் செல்வம்னு சொல்கிறாங்க இல்லையா, புத்திரிகள்,
குழந்தை செல்வம். அந்த குழந்தைகள்லாம் நல்ல முன்னேற்றமாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, உங்களுக்கு முன் உதாரணமாக திகழ்வாங்க. அவங்க பேர் சொல்லி தான் உங்களை கூப்பிடுவாங்க. அப்படி வந்த ஒரு நிலைமை வரப்போகுது. அது மாதிரிலாம் நடக்க போகுது. இதனால் வரைக்கும் ஏற்பட்ட இந்த கடன் பிரச்சனைலாம் உங்களுக்கு தீர்ந்துடும். கடன் கிடைக்கிறதுக்கு வழிவகை இல்லாமல் இருக்கும். அது எல்லாமே இப்போது கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். உங்களுக்குன்னு ஒரு சொத்து வந்து சேரப்போகுது. நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சுட்ருப்பீங்க. அதெல்லாமே இப்போ விலகிடும். காரிய சித்தி ஏற்படும். அது சாதனையாக இருக்கும், வெற்றியாக இருக்கும், எல்லாமே இருக்கும். தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு எண்ணமாகவே இருக்க போகுது உங்களுக்கு. நண்பர்கள் நிறைய பேர் வந்து உதவி பண்ண போகிறாங்க. ஒரு குழுவாக இருக்க போகிறீங்க. இந்த 2025ஆம் வருடம் தனுசு ராசியில் பிறந்தவங்க ஆண்களிலே ஒரு குழு அமைத்து, அது தொண்டு நிறுவனமாக இருக்கலாம், ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள். அது மாதிரி ஒரு அமைப்பு வரப்போகுது. அப்போ அது மாதிரி பேசப்படுவீங்க, நல்லா பாராட்டப்படுவீங்க, வெற்றி பெறுவீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இளைய சகோதரர் மூலிமா ஒரு திடீர் உதவி கிடைக்கும். அது மூலிமா நல்ல முன்னேற்றங்கள் அமையும். சிறு சிறு விபத்துகள் வந்து போகும், அதில் தப்பிச்சு வந்துடுவீங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது. வெற்றிகள் நிலைநாட்டப்படும். பயணங்கள் தொடர்ந்துபடி இருக்கும். இருந்தாலும் வீடு, மனை, வாகனம் இது சம்மந்தப்பட்ட வகையில் வாகனம் வந்தால் கொஞ்சம் மாற்றி புதுசாக வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். வீடு வேறு வீடு மாறுவீங்க. அந்த வீட்டுடைய வகையில் பூமி இடம் வாங்கி போட்டிங்கன்னா அந்த வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அந்நியரோட தலையீடு இருக்கும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். அப்போ கவனமாக இருந்து அதை தன்னுடையதே ஆக்கிக்கொள்ள வேண்டும். எப்பயுமே ஒன்று கேட்டுங்க, ஒரு இடம் வாங்கி போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வேலி போட்டு ஃபென்சிங் போட்டு பாதுகாக்கணும். நம்ம இடம் அப்படியே விட்டுறக்கூடாது. அது உங்கள் இடம் தான். அது அப்படியே இருந்தாக்கா ரொம்ப நாட்கள் இருந்தால் யாராவது வந்து அங்கே அனுபவிச்சுட்டுருப்பாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சரி நீங்கள் வர வரைக்கும் நான் அனுபவிச்சிருந்தேன், பரவாயில்ல இப்போ நான் ஒதுங்கிறேன்னுவாங்க. ஆனால் ஒரு சிலர் ஏமாற்றுவதுக்கு என்ன பண்ணுவாங்க, நான் இவ்வளோ நாள் இருந்துட்டேன், எனக்கு காசு கொடுங்க, அப்போ தான் நான் காலி பண்ணி கொடுப்பேன், இல்லைனா கேஸ் போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடந்திருக்கு வாழ்க்கையில். பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம், ஆராய்ச்சி பண்ணில் பார்த்துருக்கோம், கண்ணால் பார்த்துருக்கோம், காதால் கேட்டிருக்கோம். அப்போது அது மாதிரி எதுவும் அமையக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுக்காக நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். இது மாதிரிலாம் பார்த்துக்கணும் இப்போது இனிமேல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அந்த கேது பகவான் சொன்னார் இல்லையா, அவர் 9க்கு வரார், 10லேருந்து 9க்கு வரார். அப்போது ஆன்மீக துறையில் ஈடுபடுவீங்க, ஆன்மீக சுற்றுலா போவீங்க, நிறைய கோயிலுக்குள்ளே போயிட்டு வருவீங்க, நிறைய விஷயங்கள் கிடைக்கும். புண்ணியங்கள் ஏற்படுவதற்குண்டான காரியங்களை செய்வீங்க. புண்ணியங்கள் எப்படி ஏற்படும்? தான தர்மம் பண்ணால் ஏற்படும், ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் ஏற்படும், சரியான நேரத்தில் சரியான உதவி பண்ணால் ஏற்படும். இதில் மாதிரிலாம் அதுதான் புண்ணியங்கள் ஏற்படக்கூடிய வகை. அதெல்லாமே செய்வீங்க. பாபங்கள் குறையும், புண்ணியங்கள் ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நலம் நல்லா இருக்க போகுது. அதை கணவனும் அந்த மனைவியும் அந்த கணவனும் பங்குதாரர்கள் நல்லா இருக்க போகிறாங்க, கூட்டாளிகள் நல்லா இருக்க போகிறாங்க. அவங்க மூலிமா முயற்சி ஏற்படும். கூட்டு முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 4 பேரோடு சேர்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக மேல் வெற்றி தான் கிடைக்க போகுது. பலரால் பாராட்டப்பட போகிறீங்க. போட்டி பந்தயம் கலந்து அது மூலிமா வெற்றிகள் கிடைக்கும். நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது, அது மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது. ஓடிக்கிட்டே இருக்க போகிறீங்க, உழைச்சிக்கிட்டே இருக்க போகிறீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. பயணங்கள் தொடர்ந்தபடியே இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பயணங்கள் ஏற்படும். அது மூலிமா நிறைய பலன்கள் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் ராசியாதிபதி குரு பார்த்திங்கன்னா அந்த குருக்கு அம்சமான குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வரலாம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3ம் சேர்ந்த சக்தியாக விளங்கக்கூடிய அந்த தத்தாத்திரேயன்வாங்க, அவரை வழிபட்டு வரலாம். குரு தட்சிணாமூர்த்தி, தத்தாத்திரேயர் இவங்க 2 பேருமே நீங்கள் வணங்கி வழிபட்டு வருது உங்கள் ராசிக்கு உரிய தெய்வமாக சொல்லப்பட்டிருக்கு. உடனே நல்ல பலன் கிடைக்கும் இவங்களை வணங்கிட்டு வந்தால். ஒரு குருவை தேர்ந்தெடுத்து வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து வழிபட்டு வரலாம். வியாழக்கிழமையில் பெரும்பாலும் மௌன விரதம் இருந்து வரலாம். மௌன விரதம் இருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன்.
காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் இருக்க தான் மௌன விரதம் சொல்லப்படுது. அது முடியாதவங்க காலையில் 1½ மணி நேரம், சாயந்தரம் 1½ மணி நேரம் இருக்கலாம், தவறில்லை. இதுக்கும் சாஸ்திரத்தில் இடம் இருக்குது. இந்த 1½ மணி நேரம் 1½ மணி நேரம் இருந்தாலே போதும், அதுக்கும் அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சில வேலை நிமித்தமாக, சில பிரச்சனைகள் சம்மந்தமாக ஒரு முழு நேரமும் இப்போது மௌன விரதம் இருக்க முடியாது. அந்த காலத்தில் இருந்தாங்க, இப்போலாம் இருக்க முடியாது. இருப்பவர்கள் இருக்கலாம், முடியாதவர்களுக்கு தான் அந்த உபாயம். இப்படி பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர் வழியில், அவர் உயிரோடு இருந்தானா அவர் சொல்கிற அறிவுரை ஏற்பட்டு அவருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இது இல்லாமல் எல்லா நட்போரோடு நீங்கள் சரிசமமாக பழகணும், மனசில் எதுவும் வச்சுக்காமல் பழகணும். அதுதான் முக்கியமான விஷயம். 4 பேருக்கு உதவியாக இருக்கணும், அது முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டு. அப்போ தான் உங்களுக்கு அந்த அவங்களும் உதவி பண்ணுவாங்க, மனசில் நினைப்பாங்க. எப்பவுமே நம்ம ஒன்று செஞ்சால் தான் அவங்களும் நம்மளுக்கு ஒன்று செய்வாங்க. இதுதான் மனித இயல்பு. அப்படி தான் வழி வழியாக இப்போ நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஒரு வீட்டுக்கு இருந்தாலும் சரி, நாட்டுக்கு ஊருக்கு ஊராக இருந்தாலும் சரி, நாட்டுக்கு நாட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு நாட்டுக்கு ஒரு உதவி பண்ணோம்னா அந்த நாட்டுக்காரங்க நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. இதுதான் எப்பயுமே வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதை நன்றி அறிஞ்சு அவங்க உதவி பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்பொழுது மன வளர்ச்சி கொண்ட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாகணும். தனுசு ராசி பிறந்தவர்கள் மன வளர்ச்சி கொண்ட குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணால் அவ்வளோ விசேஷம், புண்ணியங்கள் கிடைக்கும். அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு அருமையாக இருக்கலாம், தூரமாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்க உதவி பண்ணிட்டு வாங்க. உங்கள் உதவி அவங்க ஏற்றுக்க மனநிலையில் கூட இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு செய்யணும். அப்போ இன்னும் அந்த புண்ணியங்கள் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கல்வி வகையில் அவங்களுக்கு தேவையான பொருட்கள், துணிமணிகள், உதவி இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் தான தர்மம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு கண்டிப்பாக சீர்படும், சிறப்போடு இருக்கும். கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நிலைமையில் வரப்போகுது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். பல விதமான சிந்தனையெல்லாம் விட்டுட்டு ஒரே சிந்தனையாக இருங்க, கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவீங்க. இந்த தனுசு ராசியில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறை இருந்திருக்கும், எதுவுமே நடக்கலையே, தடைகள் தாமதம் ஏற்படும், அதெல்லாமே போய் விடையாகும். உங்களுக்கு ஏற்றத்தில் உதவி கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், நிர்வகிக்கக்கூடிய திறமை கிடைச்சி அது மூலிமா பரிசு பாராட்டு கிடைக்கும், போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு அதில் அது மூலிமா வெற்றி பெறுவீங்க. இதெல்லாமே நல்லா வரும். உங்களுக்கு குழந்தைங்களுடைய கல்வி வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். ஒரே குறிக்கோளை படுவாங்க, அவங்களே தேர்ந்தெடுத்துருப்பாங்க, அவங்க சப்ஜெக்ட் அவங்களே தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. அது மாதிரிலாம் நடக்க போகுது. அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கனாக்கா போராடியே ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடுவாங்க. அடுத்த விட காலகட்டத்தில் 2025 ஆரம்பத்திலே போராட ஆரம்பித்து அவங்க விட்ட எடுத்து பிடிச்சிருவாங்க அரசியலில். அதே மாதிரி தான் சினிமாக்காரங்க, சினிமாவில் இருக்கவங்களுக்கும் அந்த மீண்டும் ஒரு சொல்கிறோம் இல்லையா, ஒரு படம் கூட பேர் ஒரே படம் வச்சா திருப்பி 1, 2, 3 அப்படி பண்ணுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இவங்களும் அதே மாதிரி அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டு எந்த இதில் தோற்றாங்களோ அதில் ஜெயிச்சு காட்டுவாங்க. சினிமாவில் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சமூக சேவையிலையும் இவங்க நல்லா முன்னுக்கு வந்துடுவாங்க. பெரும்பாலும் ஆன்மீகத்தில் உள்ள சமூக சேவையில் ஈடுபட்டால் இன்னும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. விவசாயிகள்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு அதீத வளர்ச்சி ஏற்படும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம் நல்லா இருக்கிறனால கூட்டு முயற்சி, இந்த விவசாயிகள் எல்லாமே ஒன்று கூடி ஒரு போராடலாம், ஒன்று கூடி ஒரு பொருட்களை விற்கலாம், வாங்கலாம். இது மாதிரிலாம் குரூப்பாக இருந்து செஞ்சாங்கனாக்கா, விவசாயிகளும் சங்கம் இருக்குது, எல்லாத்துக்குமே சங்கம் இருக்க மாதிரி விவசாயத்துக்கும் சங்கம் இருக்குது, அவங்க அதில் இணைஞ்சு பணியாற்ற மாட்டுறாங்க. அதுதான் இப்போது உள்ள கேள்விக்குறியாக. அப்போது இந்த தனுசு ராசி பிறந்த விவசாயிகள் இருந்தால் அவங்க ஒன்றிணைந்து பணியாற்றினால் கண்டிப்பாக வெற்றி தரக்கூடிய காலமாக தான் அமைஞ்சிருக்கு. அவங்க நல்லா முன்னுக்கு வந்துடுவாங்க. அப்போது எல்லாருக்குமே சாதகமான வருடமாக தான் அந்த 2025 வருடம் இருந்திருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த இறைப்பரிகாலம் தானமெல்லாம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் தனுசு ராசிக்காரருக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு முடியாத விஷயம் ஒன்று இருந்திருக்கும், ரொம்ப நாளாகவே தடைப்பட்டு இருந்திருக்கும். பெரும்பாலும் கஷ்டத்தை அனுப்பிச்சிருக்கீங்க. 7.5 சனி போய் அப்பாடான இருந்தீங்க, சரி இனிமேல் நடக்கும்னு பார்த்துருப்பீங்க. அதில் முட்டுக்கட்டை போட்ட மாதிரி குரு பயிற்சி வந்து சரியாக அமைஞ்செல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாமே முடிஞ்சு இப்போது அந்த குரு பயிற்சி நல்ல சாதகமான நிலைமையில் அமைய போகுது உங்களுக்கு அடுத்த வருடம். அப்போது
ஒரு கூடவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அவர் நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அவர் மூலியமாக அந்த நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும். இது உண்மையான விஷயம். தனுசுரங்களுக்கு இது கண்டிப்பாக ஏற்படும். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் இந்த 2025ஆம் வருடம் எல்லா வகையிலுமே ஒரு ஏற்றமான வருடமாக இருக்க போதுன்னு சொல்லி பெரும்பாலும் உங்களுக்கு கனவு கண்டதை மெய்ப்பட வைப்பீர்கள். கனவு கண்டீங்க இல்லையா, அதில் வெற்றி பெறுவீங்கள்.